ஹாய்! இன்னைக்கு நம்ம லாங் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வெள்ளி சாமான எப்படி வெளுக்க வைக்கிறது அப்படின்னு. இதுவரைக்கும் நானுமே லிக்விட் தான் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த பாலிஷ் மாதிரி இருக்கும். இந்த லிக்விட போட்டு தான் நான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன், கடையில கிடைக்கிறது. ஆனா நான் YouTubeல ஒரு டிப்ஸ் பார்த்தேன். அத தான் இப்ப பண்ண போறேன். இந்த வெள்ளி சாமான்லாம் எப்படி நல்லா வெளுக்குதா? இல்ல அப்படியே தான் இருக்கான்னு நம்ம ஒரு தடவ செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல வெந்நீர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இட்லி பாத்திரம் எனக்கு அகலமா இருக்கு. அதனால நான் அத எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா வினிகர் ஊத்திட்டு, 1 ஸ்பூன் போல பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் வந்து டிஷ் வாஷிங் லிக்விட் இருக்குல்ல, இந்த விம் லிக்விட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே வந்து கொஞ்சமா போட்டுட்டு, அந்த தண்ணீல வந்து இந்த வெள்ளி சாமானெல்லாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த சில்வர் ஃபாயில் ஷீட்ல எடுத்து, ஒரு விரல் அளவு நான் வந்து பேஸ்ட் எடுத்திருக்கேன். அது நீங்க எந்த பேஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட் எடுத்து அந்த ஃபாயில் ஷீட்ட வச்சு இந்த சாமானெல்லாம் வந்து நல்லா தேய்க்கணும். நாரு இல்லன்னா வந்து பிரஷ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். டூத் பிரஷ் புதுசு ஏதாவது இருந்துச்சுன்னா, அத வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃபாயில் ஷீட்டே நல்லா மொடன்னு ஆக்கிட்டு, அந்த பேஸ்ட்ட வச்சு தேய்ச்சிட்டு இருக்கேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப வந்து நான் தேய்ச்சதுல இந்த நல்லா கருப்பா இருந்த வெள்ளி டம்ளர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெளுத்திருக்கு. ஆனா எனக்கு வந்து இதுல என்னன்னா, நல்லா பளிச்சுன்னு வரல. அது ஒண்ணு தான் ஒரு ட்ராபேக்கா இருந்துச்சு. பட் வந்து நல்லாவே இந்த இந்த வெளுக்குறது வந்து கொஞ்சம் நல்லாவே வெளுத்துருந்தது. இதுவே நான் வந்து 2 தடவ தேய்ச்சது தான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு தடவ தேய்க்கும்போது கொஞ்சம் கருப்பா தான் இருந்துச்சு. இப்போ ஊற வச்சிருந்தோம்ல, அந்த ஊற வச்சது எடுத்த உடனே அந்த பார்த்தோனே நமக்கு வந்து பளிச்சுன்னு தெரியாது. தேய்ச்சு நம்ம வந்து அது அந்த பளிச்சுன்னு கொண்டு வரதுக்கு தான் நான் 2 தடவ தேய்ச்சு பார்த்தேன். இந்த வெந்நீரு ஊத்துனதுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியே வந்து கொஞ்சம் சில்லுன்னு ஆவட்டும். அந்த அளவுக்கு நீங்க ஊற வச்சீங்கன்னா, ஆ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு ஆனவுனயே நான் வந்து தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த பேஸ்ட் எல்லாம் போட்டு தேய்ச்ச உடனே, நான் வந்து 2 தண்ணீல வாஷ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணீல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு, அப்புறம் மறுபடியும் ஒரு அகலமான பாத்திரத்துல மறுபடியும் நல்ல தண்ணி எடுத்து, அதையும் வாஷ் பண்ணிட்டு, கையோட காட்டன் துணி வச்சு தொடச்சுட்டேன். நீங்க டிஷ்யூஸ் வச்சிருந்தாலும், அத வச்சும் ஃபர்ஸ்ட் தொடச்சுருங்க. ஈரம் எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. நான் தொடச்ச உடனே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். பளிச்சுன்னு ஆகலனாலும் நல்லா வெளுத்து தான் வந்திருக்கு. நானுமே இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றது. அதனால இதுதான் என்னோட ரிசல்ட்டு. நான் வந்து YouTube பார்த்து வெள்ளி சாமான்லாம் எப்படி கழுவுறாங்க, வீட்ல இருக்க பொருள் வச்சே பார்த்து தான் நான் வந்து இத ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அ ஆனா இது எனக்கு வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி 2 தடவ அலசி தொடச்சு பார்த்ததுல இப்படிதாங்க இருக்கு ஃபைனல் ரிசல்ட்டு.